ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வெயிட்லெஸ் ரொட்டீனில் டே 2 தான் பார்க்க போகிறோம். எப்பவும் போல் காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சு தைராய்டு மாத்திரை வந்து 50 mg தான் நான் எடுத்துப்பேன். ஸோ அதை எடுத்துக்கிட்டு 1 hour கழிச்சு தான் எதையுமே இன்டேக் பண்ண முடியும். ஸோ எம்டி ஸ்டொமக்கில் ஃபெனுக்ரிக் டீ தான் நான் குடிக்க போகிறேன். ஃபெனுக்ரிக்னா வெந்தயம் ஓவர் நைட்டில் சோக் பண்ணிவிட்டு காலையில் அதை கொதிக்க வச்சு ஒரு டீயாக வந்து எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கலாம். மார்னிங் ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 1/2 மணி நேரம் தான். காலையில் 5 மணிலேருந்து 10 வரைக்கும் உங்களுக்கு எந்த டைம் கிடைக்கும் அதில் ஒரு 1/2 மணி நேரம் டைம் ஒதுக்கி மார்னிங் ஒர்க் அவுட் வந்து ஃபினிஷ் பண்ணுங்கள். ஃபினிஷ் பண்ண பிறகு ப்ரோட்டீன் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். ஏன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணி முடித்த பிறகு ஏதாச்சும் ஒரு ப்ரோட்டீன் வந்து நம்ம இன்டேக்காக எடுத்துக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கார்ப்ஸ், ப்ரோட்டீன், ஃபைபர் இந்த 3 இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஃபுட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த 3 சேர்ந்து தான் 3 டைம்ஸும் நம்ம வந்து ஃபுட்டு வந்து எடுத்துக்கிறணும். 1 o'clock இன்றைக்கி சாப்பிட்டு முடிச்சாச்சு. 2 பொரியல் வச்சுருக்கேன். கேரட் பீன்ஸ் பொரியல், பாவைக்காய் பொரியல், அடுத்து சாம்பார், உள்ளி வடகம் வச்சுருக்கேன். ஈவினிங் ஒர்க் அவுட் வந்து 35 minutes தான். ஈவினிங் வந்து 3 o'clockலேருந்து 5 o'clock வரைக்கும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதில் வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஈவினிங் ஒர்க் அவுட் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அடுத்து 6 o'clockலேருந்து ஒரு 7:30க்குள்ளே டின்னர் வந்து ஃபினிஷ் பண்ண பாருங்கள். ஏன்னா நம்மளுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஸ்லீப்பிங் டைம் வந்து 9 o'clock வச்சுக்கோங்க. கண்டிப்பாக தூக்கம் வந்து 8 மணி நேரம் அவசியம். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டே கொடுக்கும்.